கோவையில் நடைபெற்ற மத்திய அரசின் தேர்வில் ஆள்மாறாட்டம் நடைபெற்றதாக கூறி 8 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். தேர்வில் ஆள்மாறாட்டம் நடைபெற்றதாக 8 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் மத்திய அரசின் மரபியல் மற்றும் மரப்பொருள் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனமானது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. இங்கு வனத்துறையினருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் MTS துறையில் டெக்னிக்கல் உதவியாளர் பணிக்கு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த பணிக்கு எழுத்து தேர்வு கடந்த மாதம் 8, 9 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இதில் எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வு அழைப்பு விடுவிக்கப்பட்டு இருந்தது. இதன்படி நேற்று கோவையில் நடைபெற்ற நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தனர். அப்பொழுது ஒரு சிலரின் புகைப்படங்கள் மற்றும் கைரேகை சரிபார்க்கப்பட்டது. அதில் எழுத்து தேர்வு நடந்த போது சேகரித்த கைரேகைக்கும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வந்தவர்களிடம் பெறப்பட்ட கைரேகைக்கும் வேறுபாடு இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் இதுகுறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். இதில் அவர்களுக்கு 8 பேரும் ஆள் மாறாட்டம் செய்து தங்களது பெயரில் வேறு நபர்களை தேர்வு எழுத வைத்தது தெரிய வந்தது. இது குறித்து மத்திய அரசின் மரபியல் மற்றும் மரப்பொருள் நிறுவன அதிகாரி கோவை சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரிஷி குமார், பிபின் குமார், பிரசாந்த் சிங், நரேந்திர குமார், ராஜஸ்தானைச் சேர்ந்த லோகேஷ் மீனா, அசோக் குமார் மீனா, ஹரியானாவைச் சேர்ந்த சுப்ராம், பீகாரைச் சேர்ந்த ராஜன் கார் கண்டா ஆகிய 8 பேரை கைது செய்தனர். மேலும் இவர்களுக்கு ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியது உதவியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் நடைபெற்ற வனத்துறை தேர்வில் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, நன்றி ஞானசேகரன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.